Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து Java 17 ஓட features தான் வந்து learn பண்ண போறோம். So far நம்ம வந்து Java 18 features வந்து learn பண்ணி we became a pro in Java 8 features and now this session is totally for Java 17 Java 17 ஓட features தான் வந்து நம்ம இதுக்கு அப்புறம் இருக்கிற upcoming sessionsல learn பண்ண போறோம். ஓகேங்களா? So shall we start our session? Let's wait for a minute and then we will start our session. Okay. First வந்து Java 17ல என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First வந்து pattern matching for instance of, then sealed classes, records, switch expressions, text blocks, pattern matching for switch, enhanced pseudo random number generators, foreign function and memory API, vector API, strong encapsulation of JDK internals, removal and deprecations, then improved garbage collectors, helpful null pointer exception, new system properties and JVM enhancements, Mac OS rendering pipeline, context specific deserialization filters. So இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜாவா 17ல புதுசா கொண்டு வந்திருக்க ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஜாவா 11ல வந்து மேஜரான எந்த ஃபீச்சர்ஸும் அவ்வளவா வந்து டெவலப் பண்ணல. தேர் ஆர் சம் சின்டாக்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. இந்த ஜாவா 17 இஸ் ஃபார் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் நாட் ஒன்லி இன்னைக்கு இன்னும் வந்து 1-2-3 வீக்ஸ் வந்து நம்ம ஜாவா 17 ஃபீச்சர்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ த ஃபீச்சர்ஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் யூ, அது எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ்ல லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆர் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் அவர் லேர்னிங் ஆன் ஜாவா 17 ஃபீச்சர்ஸ். ஐ ஹோப். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஃபீச்சர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஓகேங்களா? பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுதான் நம்ம இப்ப வந்து லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we are going to learn what is instance of. ஏன்னா வந்து நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நவ் திஸ் வீடியோ இஸ் டோட்டலி ஸ்பெஷலைஸ்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கலாம். Here I am going to create a main class. So in the main class la as usual நம்ம வந்து public static void main எழுதிப்போம். Okay, இப்ப instance of அப்படின்றது என்னன்னா, நான் வந்து ஒரு வேரியபிள் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டா I need to check whether an object belongs to a particular class or type. That is what instance of. Instance of நான் செக் பண்ண போறதா அந்த பர்டிகுலர் கிளாஸோ டைப்போட இன்ஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லி which is belonging to that class or type அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றதுக்கு தான் instance of யூஸ் பண்ண போறோம். So we can say like instance of which is going to check an object, instance of a class or subclass. இன்ஸ்டன்ஸ்னா என்ன? நான் வந்து செக் பண்ண போற ஆப்ஜெக்டா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டோ ஆர் சப் கிளாஸோட ஆப்ஜெக்டோன்னு சொல்லி செக் பண்றதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் we can say the syntax as, நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை செக் பண்ணணும்னு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்ற கீவேர்டு தென் அந்த கிளாஸ் நேம். ஓகேங்களா? this is what instance of means. Instance of means which we are going to see இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்டா இல்லையான்னு சொல்லி. So the thing I am giving here is the object of this class or not. That is what I am going to check with the instance of. Syntax of instance of வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கொடுப்போம், அதுக்கடுத்து instance of a class name. இது வந்து என்னோட கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா it is going to check கிளாஸோ சப் கிளாஸோ இன்டர்ஃபேஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் அதோட பிலாங்கிங்கா இதுன்னு சொல்லி நான் செக் பண்ண போறேன். கிளாஸ் ஆர் சப் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அதோட பிலாங்கிங்கான்னு சொல்லி நான் செக் பண்றதுக்கு பேர் தான் என்ன? இன்ஸ்டன்ஸ் ஆஃப். இப்ப we can say like
இப்ப வந்து இந்த இன்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா it is going to return me true. If it is not that particular instance அப்படின்னா it is going to return me false. ஓகே, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் ஒரு str which is equal to helloன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த strன்றது which is an object கரெக்ட்டுங்களா, which is a reference name கரெக்டா. ஸோ இந்த ஆப்ஜெக்டா, இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு சே system.out.println of str space instance of string ஆன்னு சொல்லி செக் பண்றேன். If it is an instance of string, it is going to return me true. If it is not the instance of string, then it is going to return me false. ஓகேங்களா, இப்போ நான் இதை ரன் பண்ண அப்படின்னா we are going to get true as an output because the string in the strன்றது which is an object which is an instance of the string only. ஓகேங்களா, தென் another thing, இப்போ நான் இங்க வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் str which is equal to நான் இங்க வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் கரெக்ட்டுங்களா. அப்ப system.out.println of str instance of string அப்படின்னு நான் கேட்கும்போது இங்க என்னன்னா it is also going to return me true because இப்ப நீங்க ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸுக்கு போனீங்க அப்படின்னா this string class ஆப்வியஸா வந்து each and every கிளாஸோட சூப்பர் கிளாஸ் எது which is an object class கரெக்ட்டுங்களா. the super class of the string is an object class and then வந்து இங்க வந்து நீங்க ஆப்ஜெக்ட்னு டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ this string இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்னாலும் இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் a string. So we can say that it is a subclass கரெக்ட்டுங்களா. so it is also true because stringன்றது subclass of object. So that is also true. Okay, இப்போ we are going to define something different. இப்போ வந்து இங்க if str instance of string இருந்துச்சு அப்படின்னா you need to give it in the way system.out.println of hello is a string ன்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். hello is a string. அப்ப இந்த if கண்டிஷன்ல என்ன ஆகும், if is going to check whether it is an instance of string ஆன்னு சொல்லி செக் பண்ணும். ஆமா, ஆப்ஜெக்ட் கிளாஸா இருந்தாலும் string is a subclass of object class and it is going to return me true and true-ஆ இருந்துச்சுன்னா hello is a string அப்படின்ற மெசேஜ் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, ஓகே. தென் அடுத்த எக்ஸாம்பிள்ல இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா this example it's fine. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா I am going to create an integer I which is equal to 10 ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்ப 10 ன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா is it like system.out.println of I வந்து instance of string ஆன்னு கேக்குறேன். இது வந்து ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸ் ஆன்னு கேட்டா it is not an instance of string கரெக்ட்டுங்களா. in convertible type cannot, okay. in I-ன்றது which is not an instance of string and I am going to get an error like incompatible type java.lang.integer cannot be converted to java.lang.string. so integerங்கிறது instance of I கிடையாது. integer num. okay, then the next one வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்றது நமக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the first thing நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இது இதோட ஆப்ஜெக்ட் தானா, அதாவது ஜெனரிக் டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டீஜர் அண்ட் தென் ஷார்ட் பைட்டு லாங்குன்றதோட ஜெனரிக் டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெனரிக் டைப்ஸ்க்கெல்லாம் we need to know their types. so when we are using, why do we need instance of, when we are using instance of அப்படின்னு பாத்தீங்கன்னா we use it when we have a generic objects and we need to know their types. இங்க பாத்தீங்கன்னா இந்த integer is a generic type and we need to know the instance of, then we will be going to use the instance of variable. instance of ன்றதை யூஸ் பண்ணுவோம். and வந்து இப்ப பாத்தீங்கன்னா if you are creating an object,
ஓகே, இப்போ நீங்க இந்த ஆப்ஜெக்ட்னு கிரியேட் பண்ணீங்கன்னா this one we know that it is an object. ஆனா internally it is not an object, it is a string. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து அண்ட் தென் மெயின் திங் வி நீட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபார் த டைப் சேஃப்டி ஒன். டைப் சேஃப்டி ஒன் அப்படின்னா என்னன்னா, சி இப்போ நீங்க வந்து ஓபிஜே எஸ்டிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெலோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஸ்ட்ரிங் ஹியர் ஐ எம் கிவிங் ஆப்ஜெக்ட் ஓபிஜே and then here string str which is equal to, இங்க நான் என்ன பண்றேன்னா I am casting it to string obj ன்னு சொல்லி நான் cast பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் cast பண்ணும்போது I have an option to get an error. கரெக்ட்டுங்களா? So to avoid that நான் என்ன பண்றேன், I am casting this. இந்த cast பண்ணும்போது எனக்கு எரர் வராம இருக்கணும் அப்படின்னா I am going to have that instance of, இது இதோட இன்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா ஓகே, அது இன்ஸ்டன்ஸா இருந்துச்சு, அது வந்து ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் கன்வெர்ட் இட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக தான், நம்ம வந்து கேஸ்டிங் பண்றதுக்காக தான் வந்து மெயினா நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னா இஃப் யூ டூ system.out.println of str it will work. For sure it will work because வந்து இது வந்து object is a string and you are trying to cast the string, then it will work as expected, helloன்றது வரும். பட் இங்க நீங்க வந்து object obj of 10 ன்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப 10 ன்னு சொல்லிட்டு if you are trying to cast it as a string, what I am going to get is I am going to get a class cast exception because வந்து அது string. ஆனா நான் வந்து என்ன, I mean integer, but I was trying to cast it as an integer. Then I am going to get an error. ஓகேங்களா? So the class cast exception எல்லாம் நமக்கு வராம இருக்கிறதுக்கு to avoid that we are using that instance of. இப்ப இல்லாம நீங்க நார்மலா cast பண்ணாலும் it will be going to work. ஆனா என்னன்னா ஒரு இடத்துல நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் you will be going to get an exception. The exception is class cast exception. So அதுக்கு நீங்க சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, if obj instance of string இருந்துச்சு அப்படின்னா then what you do, just cast it like this. ஓகேங்களா? ஓகே. So for that நான் என்ன பண்றேன், இங்க string str ன்னு டிஃபைன் பண்ணிட்டேன்னா I am able to get that. இங்க வந்து stringன்றதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா வேரியபிள் might not be initialized, so அதனால இது வந்து என்னால fetch பண்ண முடியாது. if it is நான் வந்து system.out.string ன்னு கொடுத்துறேன். if not வந்து system.out.println of it's not a string type. So இப்ப பாத்தீங்கன்னா we are going to avoid the class cast exception by using an instance ofன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணதால அந்த எக்ஸப்ஷன் வந்து நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் சே லைக் நம்ம கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் வந்து முதல் நீங்க பண்ணப்ப நீங்க வந்து செக் பண்ணல, அது ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்ட்ரிங்கா கேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க செக் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னா we are avoiding that class cast exception. Okay, so the thing is it is going to work instance ofன்றது which is going to work for class, subclasses and interfaces, இது எல்லாத்துக்குமே work பண்ணும். ஓகேங்களா? then special case வந்து இப்ப string str which is equal to null ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். string str which is equal to null ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்ப nullன்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து sys out of இது வந்து ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸா நான் செக் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு செக் பண்ண அப்படின்னா this is going to return me false. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா null அப்படின்றது which is not an instance of integer, which is not an instance of any boolean, any of the types. null அப்படின்றது which is a special case, it is not an instance of anything. null na no value ன்னு அர்த்தம். so we cannot say like that is an instance of this அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது, which means no value. ஓகேங்களா?
ஓகே. இப்ப இந்த இப்போ வந்து நம்ம லேர்ன் பண்ண இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்ப வந்து ஐ வாஸ் டூயிங் சம்திங் லைக் ஆப்ஜெக்ட் obj which is equal to string அக்னின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். I want to check if obj instance of ஸ்ட்ரிங்கா இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்றேன். இஃப் இட்ஸ் so நான் என்ன பண்ணிருக்கேன், சிஸ்டம் நான் வந்து இதை கேஸ்ட் பண்றேன். ஸ்ட்ரிங் str which is equal to string of objன்னு சொல்லி நான் கேஸ்ட் பண்றேன். அதாவது திஸ் இஸ் பிஃபோர் ஜாவா 17 நம்ம வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த சினாரியோஸ்ல எல்லாம் என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வந்து ஒரு ஸ்டெப்ல செக் பண்ணிருக்கேன். அண்ட் தென் வந்து கேஸ்டிங் இன்னொரு ஸ்டெப்ல பண்ணிருக்கேன். ஓகேங்களா, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இப்ப ஜாவா 17ல என்ன பண்ணுவோம்னா, இது ரெண்டையும் ஒரே ஸ்டெப்ல பண்ணுவோம். நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் டூயிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. தட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்னு ஒரு பிளேஸ்ல நான் செக் பண்ணியிருக்கேன், கேஸ்டிங் வந்து இன்னொரு பிளேஸ்ல நான் பண்ணியிருக்கேன். தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ். இப்போ வந்து இப்போதைக்கு பிஃபோர் ஜாவா 17 நம்ம எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் தட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஜாவா 17ஓட ஃபீச்சர்ஸோட பார்க்கும்போது we will be going to have a very clear idea on what it is. Okay. So for before Java 17 instance of இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்ப இன்ஸ்டன்ஸ் ஆஃப்க்கு எகைன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க. I am going to create an animal class. Animal. Okay. After that I am going to create a dog class also. இப்ப இந்த dog class which is going to extends animal. ஓகேங்களா, which is going to extends animal. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மெயின் கிளாஸ்ல I am going to create an object reference animalனு கிரியேட் பண்றேன். and then வந்து animal which is equal to new cat ofன்னு dog ofன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் அனிமலுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வந்து டாகுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அனிமல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாகான்னு கேட்குறேன். ஆமா. அண்ட் தென் வந்து சேம் எகைன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அனிமல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அனிமலான்னு கேட்குறேன். இது ரெண்டையும் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கோயிங் டு கெட் வாட் இஸ் இட், Java class. Okay. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனிமல்ன்றது கிளாஸ் டாகுக்கும் இன்ஸ்டன்ஸ் தான். டாக் அதாவது ஆப்ஜெக்ட் யாரு, டாக். ஓகேங்களா, இன்ஸ்டன்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்டானு சொல்லி செக் பண்றோம். இப்போ அனிமல்ன்றது டாகோட ஆப்ஜெக்ட் தான். ஃபைன். ஆஃப்டர் தட் அனிமல் அப்படின்றது அனிமலோட ஆப்ஜெக்டான்னு கேட்குறாங்க. ஆமா, ஏன்னா டாக் இஸ் இன்டர்னலி எக்ஸ்டெண்டிங் அனிமல் கிளாஸ். ஸோ அதனால எனக்கு ரெண்டுமே ட்ரூ வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் நான் டாகுக்கே வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸும் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து வி ஹாவ் அ டவுட் தட் ஒருவேளை அங்க அனிமல் நான் கொடுத்தம் கட்டிக்கு தான் இங்க அனிமல்னு வருதோன்னு சொல்லிட்டு, பட் தட் இஸ் நாட் த சினாரியோ. இஃப் ஐ ரன் திஸ், நீங்க டாகுக்கே கிரியேட் பண்ணாலும் ரெண்டுமே ட்ரூவா தான் வரும். பிகாஸ் வந்து வி ஆர் கோயிங் டு செக் த இன்ஸ்டன்ஸ். அப்ப அனிமல் அப்படின்றது டாகுக்கும் இன்ஸ்டன்ஸ் தான், அதோட பேரண்ட் கிளாஸ் ஆன அனிமலுக்கும் இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ தட்ஸ் வை வி ஹவ் காட் திஸ் அனிமல் இன்ஸ்டன்ஸ் வந்து டாகுக்கும் இருக்கு அனிமலுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, தென் இப்போ வந்து அனதர் திங் வந்து மல்டிபிள் கேஸ்டிங் சொல்லி நம்ம பார்க்க போறோம். மல்டிபிள் டைப் ஆஃப் கேஸ்டிங் விச் மீன்ஸ் நம்ம வந்து ஃபார் இஃப் இருக்கு இல்லையா, அதே தான் நம்ம வந்து மல்டிபிளா நிறைய இஃப் போட போறோம். ஆப்ஜெக்ட் obj which is equal to அக்னின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்ப ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா, இஃப் obj வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சாரி இட் இஸ் a small letter, obj வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா வாட் யூ டூ, system dot out dot println of string ன்னு சொல்லி கொடுங்க. system dot out dot println of string instance ன்னு சொல்லி கொடுக்கலாம். string instance. okay, after this
இப்ப வந்து else if it is if obj is an instance of integer na, you need to give it as an integer instance, system.out.println of integer instance, or else if of obj instance of dog இருந்தா you can say like dog instance like that. ஓகேங்களா? இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னா you will be going to say like system.out.println of no instances matched, no instances matched அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா if obj is a string instance நமக்கு வந்து string instanceன்றது ரிட்டர்ன்ல வரும். if I am going to give it like integer obj வந்து 10 ன்னு சொல்லி கொடுப்போம். இங்க integer accept பண்ணுது, but here it is not accepting. Not sure. ஓகே, ஹியர் வந்து இன்டீஜர்னு கொடுக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட்னு தான் கொடுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இஃப் யூ சி திஸ் ஆப்ஜெக்ட் obj which is equal to 10 அப்படிங்கும் போது it is going to point it as an integer. So it is an integer instance. ஓகேங்களா? So this is how instance of is behaving behaving and இப்படிதான் வந்து so far before Java 17 நம்ம வந்து instance of வந்து define பண்ணிட்டு இருந்தோம். இப்ப Java 17ல வந்து instance ofக்கு புதுசா வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி casting வந்து ஒரு பிளேஸ்ல instance of ஒரு பிளேஸ்ல நான் செக் பண்றேன், casting வந்து இன்னொரு பிளேஸ்ல நான் செக் பண்றேன். அந்த ரெண்டையும் தனித்தனியா நான் வந்து பிஃபோர் Java 17 நான் வந்து எழுதியிருக்கேன். பட் ஆஃப்டர் Java 17 நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the feature we have seen, right, pattern matching for instance of. Pattern matching for instance of அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, which we can say it as a feature that is going to combine the instance of type checking and casting into a single step. So the feature which is going to combine the type checking plus casting both into a single step. That is what வந்து we saw that pattern matching for instance of அப்படின்ற feature. ஓகேங்களா? The first feature Java 17ல வந்து which is for this instance of. This instance of அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, this pattern matching for instance ofன்றது என்ன பண்ணுதுன்னா, Java 17க்கு முன்னாடி நான் first ஒரு கண்டிஷன்ல டைப் செக் பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்து நான் கேஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி இல்லாம it is going to do it in a way like both type checking and casting ரெண்டுமே வந்து single லைன்ல நம்ம பண்ண போறோம், which is in a single step நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம Java 17க்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் நவ் வந்து பிஃபோர் லேர்னிங் இன் டு த Java 18 ஒரு டைம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் obj which is equal to நான் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன் அப்படின்னா, here to check the instance of if obj which is an instance of string அப்படின்னு கேட்குறேன். if it's so நான் என்ன பண்றேன், I'm going to convert string str which is equal to I'm going to cast it like string obj ன்னு சொல்லி நான் cast பண்ணிடுறேன். that's it. ஓகேங்களா? இதே வந்து after this நான் என்ன பண்றேன், system.out.println of string.length ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், str.length of. okay, this is how I was doing before Java 17. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see இங்க வந்து I am doing here manual casting. ஓகே, இப்போ அது ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து நான் மேனுவலா கேஸ்டிங் பண்றேன். ஓகே, ஆனா இப்ப வந்து இதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are having a boilerplate code and then வந்து வேரியபிள் நேம் ரிப்பீட்டிங்கா இருக்கு, தென் வந்து டைப்புமே நம்ம ரிப்பீட்டிங்கா இங்கேயும் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறோம், இதையும் ஸ்ட்ரிங்னு டிஃபைன் பண்றோம், அதை கேஸ்டும் பண்றோம். ஸோ த டைப் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட்.
அப்ப இதுல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இப்ப நீங்க வந்து ஓபிஜே ஸ்ட்ரிங் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் வந்து இதை என்ன பண்றேன், இன்டீஜர் அண்ட் தென் ஐ எம் casting it to integer. ஓகே, நவ் வாட் இட் வில் ஹேப்பன், எனக்கு எந்த எரரும் வராது. அது என்ன டைப்பா இருந்தாலும் நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐ எம் கோயிங் டு கெட் அ கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன். கரெக்டுங்களா? ஸோ த திங் இஸ் ஆப்வியஸா தேர் வில் பி அன் இஷ்யூஸ். நான் வந்து மேனுவலா இதை சேஞ்ச் பண்ணும்போது ரன் டைம் எரர்ஸ், ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ் வர எனக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? we can say like runtime errors also. ஓகேங்களா? பிகாஸ் நான் வந்து இங்க ஸ்ட்ரிங்னு செக் பண்ணியிருக்கேன். உள்ள நான் ஸ்ட்ரிங்னு தான் கொடுப்பேனான்னு கேட்டா கிடையாது. வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் கிவ் இட், ரைட்? இன்டீஜர்னு கொடுப்பேன். என்ன வருதோ அதை நான் வந்து ஒருவேளை பை மிஸ்டேக்கா கொடுப்பேன். கரெக்டுங்களா? ஸோ தட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் கோயிங் டு கெட் அ கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன். இப்போ இதுல என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி லெஸ். பிகாஸ் வந்து லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் இங்க இன்ஸ்டன்ஸ் செக் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து நான் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கேன், லாஜிக்கை ஸ்பிளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து நான் எகெயின் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் சம்திங் விச் இஸ் அ வெரி ஹார்டர் ஃபார் பிகினர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். தென் ஜாவா 18ல அப்போ ஜாவா 17ல இவ்வளோ சொல்றீங்களே என்னதான் கண்டுபிடிச்சாங்க? பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நான் செக் பண்ணா அதுக்கடுத்து வந்து இன்டீஜர் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்கா கேஸ்ட் பண்றேன். இதை நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டீங்க. இப்ப ஜாவா 17ல என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி இன் ஜாவா 17 வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இப்ப வந்து செக் பண்றேன் இஃப் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கான்னு சொல்லி செக் பண்றேன். செக் பண்ணும் போதே நான் என்ன பண்றேன், எஸ்டிஆர்னு சொல்லி கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இங்க நான் செக் பண்ணும் போதே ஒருவேளை அது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா இருந்துச்சு, ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அசைன் திஸ் வேரியபிள் எஸ்டிஆர் அண்ட் எஸ்டிஆர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் எஸ்டிஆர் டாட் லென்த் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ண அப்படின்னா எஸ்டிஆரோட லென்த் என்ன, which is 6. அப்ப ஒருவேளை ஆப்ஜெக்டோட ஐ மீன் இந்த ஓபிஜே வந்து ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸா இருந்தா இந்த ஸ்டெப் நான் பண்ண இல்லைங்களா, இங்க வந்து ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் which is equal to string objன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்டெப்பை தனியா இந்த ரெண்டு லைனையும் தனியா பண்ண வேணாம், ஜஸ்ட் கம்பைன் இட். அப்ப டைப் செக்கிங் வந்து நான் இங்க பண்ணி கேஸ்டிங் இந்த லைன்ல பண்ணேன். இங்க என்ன பண்ணிருக்கேன்னா டைப் செக்கிங் அண்ட் casting both in a single step. That is what the first feature of a Java 17. ஓகேங்களா? இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா we have mentioned that at one line நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கான்னு சொல்லி செக் பண்ணிருக்கேன். செக் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா எஸ்டிஆர்ன்ற வேரியபிளுக்கு கேஸ்டிங்கும் பண்ணிட்டேன். So we can say like it is going to create a variable str and with that str it is going to do the casting. So this is what new feature, first feature we are learning in Java 17. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா it is something we can say like we are using a less code. And then வந்து duplication remove பண்ணிட்டோம் which is shorter and readable. தென் வந்து டைப் சேஃப்டி, இப்போ வந்து இங்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸ்னா நான் இங்க ஸ்ட்ரிங்கா தான் கேஸ்ட் பண்ண போறேன். பை மிஸ்டேக் கூட ஐ எம் நாட் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு எனி அதர் டைப். ஸோ ஸ்ட்ரிங்கா தான் நான் கேஸ்ட் பண்ண போறேன். பெட்டர் ரீடபிலிட்டி அண்ட் வந்து ரெடியூஸ்டு பக்ஸ். பிகாஸ் வந்து இப்போ நீங்க இங்க கேஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸாவே இருந்தாலும் நீங்க இங்க இன்டீஜர்னு ஒருவேளை பை மிஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி கோயிங் டு கெட் அன் எக்ஸப்ஷன். கரெக்டுங்களா? ஆனா இங்க அது எதுவுமே வாய்ப்பே இல்லை. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்கா கேஸ்ட் பண்ணும். இஃப் யூ ஆர் கிவிங் இட் அஸ் அ, இப்ப வந்து என்ன பண்றேன், த சேம் திங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, த சேம் திங் இங்க பார்க்கலாம். ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் வந்து இஃப் ஐ வாஸ் கிவிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் 10 தென் இட் இஸ் அ, we can say like it is a integer instance. Else if obj instance of integer இருந்துச்சுன்னா I have assigned it to integer instance. Then வந்து if I was telling is obj object of false அப்படின்னா else if
இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பூலியனா இருந்துச்சுன்னா பூலியன் இன்ஸ்டன்ஸ். இப்போ இதை நான் ரன் பண்ண அப்படின்னா இட் இஸ் அ பூலியன் இன்ஸ்டன்ஸ், ஸோ ஐ ஆம் கோயிங் டு கெட் அ பூலியன். ஓகேங்களா? இஃப் ஐ வாஸ் கிவிங் 10 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்டீஜர் இன்ஸ்டன்ஸ் அண்ட் எனக்கு வந்து இன்டீஜர் கிடைக்கும். ஓகேங்களா? இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் லைக் அக்னின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்னின்னு இருக்குன்னா இஃப் ஐ ரன் திஸ் ஐ எம் கோயிங் டு கெட் அக்னி அஸ் அன் ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸ். So this is the first feature which we have seen in the Java 17 features. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா? த டுடே செஷன் ஒவ்வொரு செஷனுமே டெய்லியும் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சராக நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். பிகாஸ் வந்து நிறைய டம்ப் பண்ணோம் அப்படின்னாலும் இட் இஸ் நாட் தட் மச் குட், ரைட்? அதனால தான் ஐ ஹாவ் கேம் அப் வித் டுடேஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கொண்டு வந்தேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றது மட்டும்தான். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ, ஆர் எல்ஸ் வந்து இன்னைக்கு செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வி வில் பி கோ 1 hour செஷனா வந்து 2 டாபிக்னா 2 டாபிக் நான் எடுத்துட்டு வரேன். ஸோ டுடே இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்ற ஒரே ஒரு டாபிக், ஐ மீன் பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்ற ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் நான் வந்து ஜாவா 17 எடுத்துட்டு வந்தேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆன் திஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் லெட் மீ நோ, ஆர் எல்ஸ் வி வில் வைண்ட் அப். This is the pattern matching for instance of. So the thing is, Java 17 வந்து which is having a lot of changes. ஆனால் ஜாவா 11ல வந்து அவ்வளோ சின்டாக்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. ஐ திங்க் நமக்கு வந்து ஜாவா 8ஓட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தட் வி ஆர் மூவிங் ஆன் டு த ஜாவா 17 அண்ட் தென் வந்து அப்கமிங் செஷன்ஸில் ஒன்ஸ் ஜாவா 17 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வி வில் பி கோயிங் டு ஸ்டார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ. ஓகே. So do you guys have any doubts, or else we will wind up the session for today? I hope there is no doubts from your end. So we will wind up for today. Thanks for watching our video. Tomorrow we will come up with 2 features so that it will be an engaging for 1 hour session. Okay. Today I have prepared because it is an introduction session for Java 17 features and அதனால ஒரு feature மட்டும் நம்ம learn பண்ணா it's fine ன்னு நினைச்சேன். That's why I have planned it in a very short video. And tomorrow we will be going to have a 1 hour session. Okay. Daily 8 o'clock to, I mean Monday to Friday 8 o'clock to 9 o'clock we are having a session. So don't forget to join the session. Thank you so much. Bye bye.